தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு ஈரோடு மாவட்ட தலைவர் நான் ஆர்.கே. சண்முகவேல். நேற்று நடந்தது எங்கள் சங்கத்தினுடைய ஈரோடு மாவட்டத்தினுடைய பேரமைப்பின் மாவட்ட பொருளாளரான உதயம் பி. செல்வம் என்பவர் மிகப்பெரிய அளவில் ஹோல்சேல் மளிகை வச்சிருக்கிறாரு. அவருக்கு மில்லெல்லாம் கூட இருக்குது. அவருடைய கடைக்கு நேற்று காலையில் 11 மணி அளவுக்கு ஈரோடு நகர காவல் நிலையத்திலேருந்து காவலர்கள் 4 பேர் வர்றாங்க. 4 பேர் அவருடைய அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனில் ஏதோ இல்லீகலாக நடந்திருக்கு, அதை பற்றி விசாரிக்கணும், ஒரு 6000 ரூபா நடந்திருக்கு, அதை பற்றி விசாரிக்கணும்னு கூப்பிட்றாங்க. அவர் அதை பற்றியான ஆவணங்கள் கேட்குறாரு. இது தொடர்பான டீட்டெயில் இருந்தால் கொடுங்க, நான் இங்கேயே என்ன ஏதுன்னு டீட்டெயில் எடுத்து தரேங்கிறாரு. ஆனால் அவங்க நீங்கள் நேரடியாக காவல் நிலையத்துக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் அப்போது இல்லை, நீங்கள் இங்கே ஆவணங்கள் இங்கே தான் நான் எடுத்து கொடுக்க முடியும், அதனால் இங்கே நான் டீட்டெயில் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்குள்ளாரே நகர காவல் ஆய்வாளர் இளங்கோ மற்றும் அவரோட எஸ்ஐயும் வர்றாங்க. நீங்கள் நேராக ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்கே தான் பேச முடியும் அப்படின்னு ரொம்ப கோபமாகவும் அவர் ஏதோ முன்விரோதமாக பேசுகிற மாதிரி கூப்பிட்றாரு. இவர் சரி நான் வந்துடுறேன், நீங்கள் போங்க, நான் என்னுடைய காரில் வர்றேங்கிறாரு. இல்லை நீங்கள் என்னோட ஜீப்பில் தான் வரணும்னு ஏதோ ஒரு மிகப்பெரிய கிரிமினலை கூட்டிகிட்டு போகிற மாதிரி அவரை ஜீப்பில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக அந்த கொங்கலம்மன் கோயில் பகுதியில் மிகப்பெரிய அளவில் வணிகம் செய்து வர்ற, முறையாக ஜிஎஸ்டி ஐடி கட்டி தொழில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வணிகர் அவர் அப்படி சட்டத்திற்கு புறம்பாக அவர் தூக்கி அந்த ஜீப்பில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போனது அவருக்கு மிகப்பெரிய கேவலமான ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். அப்படி கூட்டிகிட்டு போனவர் அவரை நகர காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போகாமல் நேரடியாக சத்திரம் காவல் நிலையம் வடக்கு காவல் நிலையத்தில் கூட்டிகிட்டு போய் அங்கே ஆய்வாளர்கிட்ட விட்டுட்டு இவர் பாட்டுக்கு போயிட்டார். அப்போது நாங்கள் நிர்வாகிகள் தகவல் தெரிஞ்சு அங்கே போய் இவரை போய் கேட்கும் பொழுது விசாரணைன்னு பேரில் உட்கார வச்சுருக்காங்களே தவிர எந்த விவரங்களும் அந்த ஆய்வாளருக்கும் தெரியல. சார் எதுவும் தெரியல சார், நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு 3 மணி வரைக்கும் உட்கார வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் போக சொல்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு தவறான செயலாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா காவல்துறைக்கு என்ன உதவி வேணுமோ அதை நாங்கள் வணிகர் பேரமைப்பு வணிகர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏதாவது இப்படி இல்லீகலாக நடந்ததுன்னா அதை பற்றியான தரவுகளை கொடுத்தா நாங்கள் விவரம் சொல்ல முடியும். ஆனால் இப்படி சட்டத்துக்கு புறம்பாக கூட்டிகிட்டு போகிறது, ஒரு காவல் நிலைய ஆய்வாளர் கூட்டிகிட்டு போய் இன்னொரு காவல் நிலையத்தில் ஏதோ கடத்திட்டு போய் விட்ட மாதிரி விடுறதெல்லாம் மிகப்பெரிய அது வணிகர்களுக்கான ஒரு மிகப்பெரிய அவமரியாதையாக நாங்கள் கருதுகிறோம். அதனால தான் அது ஒரு புகார் மனுவாக அவர் இளங்கோவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு நாங்கள் மனு கொடுக்க வந்தோம். அவங்களும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. இப்படி இது மாதிரி நடக்காத மாதிரியும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து நாங்கள் பார்த்து அடுத்த கட்டமாக பேரமைப்பு என்ன பெண்ணுறது அப்படிங்கிறத எங்களுடைய முடிவுகளை நாங்கள் அறிவிக்கலான் இருக்கோம். இதில் என்ன பிரச்சனை? எந்த புகாருமே இல்லாமல் எதுக்காக? இல்லை, புகார் சைபர் கிரைமில் சென்னையிலேருந்து வந்திருக்குங்க. யாரோ ஒருத்தர் இல்லீகலாக அவர் வேற ஒருத்தர் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துகிட்டு அவர் தமிழ்நாடு முழுக்க நிறைய கடைகளில் பொருள் வாங்குறப்ப பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ணாங்க. 1000, 500ன்னு பண்ணுறாங்க. 200, 2000, 1000லாம் அனுப்பியிருக்காங்க. அப்போது ஒரு கடைக்கு 500, 600 பேர் கஸ்டமர் வர்றாங்க, மாற்றுறாங்க. யார் அவங்களுக்கு எப்படி பணம் வந்ததுன்னு நமக்கு தெரியாது. அப்படிங்கிறப்ப அதை விசாரிக்கும் பொழுது அதை சொல்லக்கூடிய கடமை எங்களுக்கு உண்டு. ஆனால் அது எந்த தகவல்களுமே இல்லாமல் இப்படி இல்லீகலாக ஒரு மிகப்பெரிய வணிகரை கூட்டிகிட்டு போய் 2 காவல் நிலையத்தை வச்சுருந்துட்டு அனுப்புறது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறான ஒரு செய்கையாக பார்க்குறோம். மணிக்கூண்டில் இந்த கடை மட்டும்தாங்க, வேறு கடையில் இல்லை? இந்த ஒரே கடை தான் கொங்கலம்மன் கோயில் பகுதியில் இவர் ஒருத்தரை மட்டும்தான் நிறைய கேஸ் வந்திருக்கு. ஆனால் இந்த இதில் இவரை மட்டும்தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க குறிப்பிட்ட மாதிரி சொல்கிறாங்க.